ஒரு இணைய சந்தைக்குள் செல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். நாம் இந்த பொருட்கள் எல்லாம் வாங்க வேண்டும் என்று ஒரு பட்டியல் வைத்திருக்கிறோம். ஆனால் உள்ளே சென்ற பிறகு அங்கு இருக்கும் இன்னும் பல பொருட்கள் நமது கண் முன்பாக தெரிகிறது. அவையெல்லாம் அத்தியாவசியமானவை என்று தோன்றுகிறது. அவற்றையும் சேர்த்து வாங்குகிறோம். கடைசி நேரத்தில் நம் முடிவில் ஏன் மாற்றம் ஏற்பட்டது என்றாவது யோசித்திருக்கிறோமா? நாம் வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டதும் நாம் வாங்கியதும் பொருளிலும் எண்ணிக்கையிலும் அளவிலும் வேறுபடுகிறதே ஏன் என்றாவது சிந்தித்திருப்போமா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி மத்தேயு 21:12 முதல் 13 வரை. இயேசு கோவிலுக்குள் சென்றார். கோவிலுக்குள்ளேயே விற்பவர்கள் வாங்குபவர்கள் எல்லாரையும் வெளியே துரத்தினார். நாணயம் மாற்றுவோரின் மேசைகளையும் புறா விற்போரின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார். என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்குகிறீர்கள் என்று அவர்களிடம் சொன்னார். கோயில் என்னும் பெயரை சொல்லிக் கொண்டு வியாபார நோக்கோடு கொள்ளை லாபம் ஈட்டியவர்களை இயேசு சாட்டை பின்னி அடித்தார் என்பதை விவிலியத்திலே காண்கிறோம். இன்றைய டிஜிட்டல் சந்தை வணிகத்திலே மக்களை ஏமாற்றி கொள்ளை லாபம் ஈட்டுவோர் பலர் உண்டு. இயேசுவை போன்று எது சரி எது தவறு என்று ஆய்ந்து பார்ப்பதற்கான தெளிவு நமக்கு வேண்டும். நாம் குள்ளமானவர்களாக, அழகில்லாதவர்களாக, ஏதோ குறைவுள்ளவர்களாகவே முதலாளித்துவ உலகின் கண்களுக்கு எப்போதும் தெரிகிறோம். இந்த டானிக்கை குடித்தால் உயரமாக வளர முடியும் என்பதிலிருந்து இந்த பற்பசையை பயன்படுத்தினால் பற்கள் பளபளக்கும் என்பது வரை எல்லாம் மார்க்கெட்டிங் உத்திகளே. முதலாளித்துவ மார்க்கெட்டிங் உத்திகள் மனித மூளையை எளிதாக சலவை செய்து அவர்களின் பொருட்களை வாங்க வைத்து விடுகின்றன. இன்று செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பல மார்க்கெட்டிங் உத்திகள் மனிதனை சுற்றி புனையப்படுகின்றன. AIDA, அதாவது அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசைர் அண்ட் ஆக்ஷன் என்பது மார்க்கெட்டிங் உத்தியிலே மிகவும் பிரபலமான மாடல் எனலாம். இது நுகர்வோர் ஒருவர் ஒரு பொருளை வாங்குவதற்கு முன் கடந்து செல்லும் மனநிலையை விவரிக்கிறது. இன்று செயற்கை நுண்ணறிவின் வாயிலாக இந்த யுக்தி இன்னும் அதிகமாக மேம்படுத்தப்பட்டு குறிப்பாக மின் வணிகத்திலே, அதாவது இ-காமர்ஸில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ, மிந்த்ரா, பிக் பாஸ்கெட், டாடா கிளிக், பெப்பர் ஃப்ரை, ஜியோ மார்ட் போன்ற மின் வணிக தளங்கள் செயற்கை நுண்ணறிவினை பயன்படுத்தி முதலில் சேர்க்கை தேவையினை உருவாக்குகின்றன. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியினால் நுகர்வோரின் தேவையினை முன்கூட்டியே கண்டறிகின்றனர். அதாவது ஆன்டிசிபேட்டிங் தேர் நீட்ஸ். குறிப்பிட்ட நுகர்வோருக்காகவே தயாரிக்கப்பட்டது போன்ற பரிந்துரைகள் முன்வைக்கப்படுகின்றன. தொடர்ச்சியான நினைவூட்டல்கள் வழங்கப்படுகின்றன. பெர்சிஸ்டன்ட் ரிமைண்டர்ஸ். செயற்கையான பற்றாக்குறை பயத்தை ஏற்படுத்துகின்றனர். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அவசர உணர்வை உருவாக்குகின்றனர். கிரியேட்டிங் அர்ஜென்சி. கடைசியாக உளவியல் தூண்டல்கள் அடிக்கடி முன்வைக்கப்படுகின்றன. சைக்காலஜிக்கல் நட்ஜிங். இன்று செயற்கை நுண்ணறிவினால் செறிவூட்டப்பட்ட இத்தகைய மார்க்கெட்டிங் யுக்திகளை கடந்து நம்மால் மின் வணிகங்களில் இருந்து ஒரு பொருளையாவது வாங்காமல் வெளிவர முடியாத நிலை உருவாகி வருகிறது. எப்போதும் மின் வணிகத்தின் முகவரி, அதாவது HTTPS என தொடங்குகிறதா என்று பாருங்கள். எஸ் என்பது செக்யூர் என்பதை குறிக்கும். பூட்டு சின்னம், அதாவது பேட்லாக் இருப்பதை உறுதி செய்யவும். ஒரு பொருளை வாங்கும் முன் அதனை வாங்கியவர்களின் விமர்சன பதிவுகளை பார்க்கவும். பலரும் அப்பொருளை பற்றி எதிர்மறையாக பதிவிட்டிருக்கின்றார்கள் எனில் அப்பொருளை வாங்காமல் இருப்பது நல்லது. நம்ப முடியாத தள்ளுபடி விளம்பரங்களை பார்த்தால் அதனை நம்ப தேவையில்லை. அதாவது 50,000 மதிப்பிலான மொபைல் போன் வெறும் 5,000 என்று வைத்தால் அதை பெரும்பாலும் மோசடியாக இருக்கும். உங்களுக்கு பிடித்த பிரபலங்கள் ஒரு பொருளை பரிந்துரைக்கிறார்கள் என்பதற்காக உடனே வாங்கிவிடாதீர்கள். அது ஒரு பெய்டு ப்ரொமோஷனாக இருக்கலாம். இன்னும் 2 பொருட்கள் மட்டுமே உள்ளன அல்லது ஆஃபர் முடிய இன்னும் 10 நிமிடங்கள் மட்டுமே என்று காட்டி உங்களை அவசரமாக முடிவெடுக்க வைப்பார்கள். எனவே நிதானமாக சிந்தித்து செயல்படுங்கள். நீங்கள் ஒரு பொருளை தேடினால் அதுவே எல்லா இடங்களிலும் விளம்பரமாக வரும். இது உங்களை மீண்டும் மீண்டும் பார்க்க வைத்து வாங்க தூண்டும் ஒரு செயற்கை நுண்ணறிவினால் செறிவூட்டப்பட்ட தொழில்நுட்ப முறை. எனவே அல்காரிதம் மாய வலைக்குள் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. மனிதனுக்குரிய அடிப்படை ஆற்றலாகிய பகுத்தறிவு செயற்கை நுண்ணறிவிடமும்
அதன் மார்க்கெட்டிங் யுக்தியிடமும் மண்டிட்டு கிடப்பது காலத்தின் கொடுமை, மானிடத்தின் சிறுமை. இயேசுவின் கையில் சாட்டை இருந்ததை போல இன்று காமர்ஸ் உலகில் போலி விளம்பரங்களையும் தரவு திருட்டையும் அதீத நுகர்வு கலாச்சாரத்தை விரட்டியடிக்க நம் கையில் டிஜிட்டல் அறிவு, அதாவது டிஜிட்டல் லிட்ரஸி என்னும் சாட்டை இருக்க வேண்டும். இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.